வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரவுண்ட் 2ல நம்ம கொஞ்சம் முக்கியமான காலேஜஸ், அதாவது சென்னை ரீஜன்ல உள்ள முக்கியமான காலேஜஸ் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு என்னென்ன காலேஜ் பார்க்க போறோம்னா எஸ்விசிஇ, லயலா ஐகேம், பனிமலர், ஈஸ்வரி. ஸோ எஸ்விசிஇ காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்விசி காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் கேம்பஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெரிய கேம்பஸ். ஸோ ஒரு 45 ஏக்கர்ஸ் உள்ள கேம்பஸ் இது. ஸோ இந்த காலேஜோட வாக் த்ரூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி இதுதான் சென்னையில் ஃபர்ஸ்ட் காலேஜாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிடுச்சு. இல்லைன்னா இது வந்து ரொம்ப நல்ல காலேஜாக இருந்தது. ஸோ இவங்க 200 ரேங்க்லேருந்து வெளியே போயிட்டாங்க. அதாவது டாப் 200 இந்தியா ரேங்க்ல இருந்தாங்க. இப்போ அதில் கூட இல்லை. பட் ஆனால் அவங்க ஓல்டஸ்ட் டெவலப்டு காலேஜ்னால அவங்க இன்னும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த், பேக்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் அண்ட் ரிசர்ச் அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட் மட்டும்தான் டிகிரேட் ஆயிருக்கு. அதனால தான் வந்து நேஷனல் ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்கு. மற்றபடி அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜ்னால, அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயே கொஞ்சம் ஓல்டான காலேஜ்னால அவங்க ஒரு காலேஜுக்கு என்னென்ன தேவையோ எல்லா அம்யூனிட்டிஸும் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஈவன் லேப் ஃபெசிலிட்டிஸும் ஒரு அகாடமிக் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டோ எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எல்லா சிட்டியில் எனி பார்ட் ஆஃப் பிளேஸ்க்கும் பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ இவங்க பிளே கிரவுண்ட்ஸ் நல்லா இருக்கு. இவங்களோட கிரிக்கெட், பேஸ்கெட்பால், இண்டோர் கேம்ஸ் எல்லாத்துக்கும் பிளே கிரவுண்ட்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ ஜிம் ஃபார் பாய்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சில்வர் பிளாட்டினம் ஜூபி காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பிளாட்டினம் ஜூப்ளி காம்ப்ளெக்ஸ் இது டெக்னாலஜி இன்னோவேஷன் சென்டர். ஸோ இது மாதிரி அவங்க எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வச்சுருக்காங்க. அவங்களுடைய இதில் லெபார்டரிஸ், கெமிஸ்ட்ரி லெபார்டரி, ஃபிசிக்ஸ் லெபார்டரி, எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுடைய லேப்ல உங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்விசி வந்து ரவுண்ட் 2ல டெஃபினட்டாக செலக்ட் பண்ணலாம். ரவுண்ட் 1லேயே ஆக்சுவலாக ஒரு 200 சீட்ஸ் மூவ் ஆயிருக்கும் இங்கே. ஸோ ஓசி பிசியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி எல்லாம் கிடைக்காது. பட் மற்ற பிரான்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலேஜில். ஸோ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லா அம்சமும் நிறைஞ்ச காலேஜ். ஒன்லி திங் என்னன்னா அவங்களோட ரேங்க் கீழே போகிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு. அவங்க கொஞ்சம் டிகிரேட் ஆகுறாங்களா, ஏன் ரேங்க் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். பிளேஸ்மெண்ட்டும் டீசெண்டாக கொடுக்குறாங்க. இவங்க வந்து 50% ஆஃப் சீட் வந்து மேனேஜ்மெண்ட்ல தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போய் சேர்ந்துடுறாங்க. 50% தான் என் கவுன்சிலிங்கில் வருது. ஸோ இங்கே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட இருக்கு. ஸோ வந்து கெமிக்கல், மெரைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட் சேரணும்னாலும் இங்கே சேரலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ எஸ்விசி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் 2ல வந்து நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ரவுண்ட் 2ல இந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் விடாதீங்க, நீங்கள் சாய்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து லயலா காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்க காலேஜ். இது லயலா காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு. நுங்கம்பாக்கம் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இந்த காலேஜ் இருக்கு. ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கவங்க ட்ராவல் பண்ணாமல் ஈஸியாக போயிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக இந்த காலேஜை ப்ரெஃபர் பண்ணுறவங்க நிறைய பேர். இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த காலேஜ் வந்து ஃபுல் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஈவன் மேனேஜ்மெண்ட் சீட்டை கூட மெரிட்ல மெரிட் மேனேஜ்மெண்ட்ல அப்ளை பண்றவங்களோட அப்ளை ஸ்டூடெண்டோட மார்க் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க சீட்டு. ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜா இருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃபா இருக்காங்க. அதாவது ரவுண்ட் 1லயே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த சீட் வந்து இவங்களுக்கு ஃபில் ஆயிடுது. ஸோ இவங்க ரொம்ப கம்மியான இன்டேக் தான் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்டேக்கே கொஞ்சம் கம்மி தான். அதில் வந்து பாதி சீட்டு வந்து ரவுண்ட் 1லேயே முடிஞ்சிருது. ஸோ ரவுண்ட் 2ல் நீங்கள் என்ன, அதாவது ஓசிபிசியாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கிடைக்க வாய்ப்பு கிடையாது. மற்ற பிரான்ச்சஸ் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ மற்ற எம்பிசி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன வேணால் கிடைக்கும். இன்னொன்று வந்து மெயினான இந்த காலேஜில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஐகேம்னு சொல்றது ஒரு ஃப்ரெஞ்ச் கொலாபரேஷன் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியோட இவங்க இன்டர்ன்ஷிப் வந்து டைஅப் சம்மர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அனுப்புறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ என்னென்ன யூனிவர்சிட்டியில் அவங்க டைஅப் ப்ரோக்ராம் அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரான்ஸ் கொலாபரேஷன்னால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபாரின் யூனிவர்சிட்டியோட டைஅப் ப்ரோக்ராம் போக முடியுது. ஸோ அதனால நீங்கள் இவங்க முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கும் ஒரு இவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, சிட்டிலேருந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடாது, ஆனாலும் ஒரு மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் ஃபாலோ பண்ணுற ஸ்கூல் காலேஜ், டீசெண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கிறது, டீசெண்ட் அகடமிக் என்விரான்மெண்ட் இருக்க காலேஜாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் அமையும். ஏன்னா இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் சென்னையிலேயே ஹை கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஃபர் பண்ணுற காலேஜ். ஸோ நீங்கள் தைரியமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னா, அடுத்த நம்ம பார்க்கறது ஈஸ்வரி காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் குரூப். இது வந்து ராமாபுரத்தில் இருக்கு, ஒரு ரெசிடென்ஷியல், பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த இருக்கு, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ராமாபுரம் கேம்பஸும் இதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இந்த கேம்பஸ் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். இந்த கேம்பஸ் கொஞ்சம் எல்லா பில்டிங்கும் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேன்டீனு, ஈஸ்வரி காலேஜோட கேன்டீனு பார்க்குறீங்க. ஸோ இதான் அவங்களோட கேன்டீன். ஸோ அப்புறம் அவங்களோட பிளாக்ஸ், அகடமிக் பாக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. அவங்களோட ஸ்கூட்டர் பார்க்கிங், அவங்களோட ஆடிட்டோரியம் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க சிட்டி காலேஜ்னால அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு க்ரௌடடான என்விரான்மெண்ட் இது. ஸோ நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. இதுதான் அவங்களுடைய அகடமிக் பிளாக்கு. ஸோ இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்டும் டீசெண்டாக தராங்க. ஸோ ஈஸ்வரி உங்களுக்கு சிட்டி, சென்னை சிட்டிக்குள்ளே ராமபுரம் சரௌண்டிங், கிண்டி சரௌண்டிங்கில் நீங்கள் படிக்கணும்னா இந்த காலேஜ் நீங்கள்
சூஸ் பண்ணலாம். அடுத்து நீங்க பார்க்குறது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி பக்கத்துலேயே இருக்கு. பூந்தமல்லி ஹைவேலே இருக்கு. பெங்களூர் போகிற ஹைவேல இருக்கு. இந்த காலேஜ் உங்களுக்கு தெரியும், பனிமலர் குரூப்பு. ஸோ சென்ட் ஜோசப் மாதிரியே உங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்த குரூப் தான். ஸோ வந்து பனிமலரும் ஒரு நல்ல ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் தான். இவங்க மோர் தேன் ஒரு டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை ரொம்ப அதிகமாக ரிலே பண்ணுறவங்க ரிசர்ச்சை விட. ஸோ ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் ரிசர்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. பட் அகாடமிக்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து கம்யூட் உங்கள் சென்னையிலேருந்து போயிட்டு வர டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா வந்து பூந்தமல்லியில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரீச்சில் தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கும் ஜென்ரலாகவே பனிமலர் காலேஜில். உங்களுக்கு அதோட உங்களுக்கு வந்து மொபைல் யூசேஜ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்புறம் அவங்க மெஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பனிமலர் காலேஜோட டீட்டெயில்ஸு. ஸோ இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரவுண்ட் 2ல இந்த காலேஜஸை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஆல் தி பெஸ்ட். பபாய்.